இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் 27/11/2025 நவம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி இரவு 8:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இரவு 10:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது இரவு 10:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில மகிழ்ச்சியான எண்ணங்களும் ஏற்படும். உங்களிடத்துல தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துங்க. வேலை தொடர்பான பயணங்களும் இருக்கும். சில கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு சுமையாகவும் இருக்கலாம். உங்களை நீங்களே நிரூபித்து காட்டுவதற்கு புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற அகந்தையான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையுடனும் இருக்கு. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில சிறப்பான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பெரிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆராய்ந்து பார்த்து செய்வதும் நல்லது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் உங்களுடைய தேவைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினரிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்படலாம். வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில வேலைகளை தாமதப்படுத்தி தங்க செய்வீங்க. வேலை இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய பணியாளர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை தைரியமாக மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. பணியிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாணவர்களுக்கு தங்களுடைய கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்கள் இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினர்கிட்ட அமைதியான போக்கினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தாய்வழி சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் நலம் விரும்பிகளுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் குறித்த எண்ணங்களும் ஏற்படும். குழந்தைகளினால எதிர்பாராத விரயங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய தலையீடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பேச்சுவார்த்தைகள்ல பொறுமையாகவும் இருங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்று மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மன அமைதியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தனித்திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் விருந்தினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலுமே பெரிய அளவுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. மேன்மையும் உண்டாகும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குடும்ப செலவுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல இடையூறுகள் இருந்தாலுமே அதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. பொறுப்போடு வேலைகளை செய்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு முயற்சிகளையுமே நீங்க தள்ளி போடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் வாங்கி தருவதில குறுக்க நிற்கவும் வேண்டாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பல வகைகளிலுமே அனுகூலமான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலையில கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மாலை நேரத்துல தேவையற்ற பதட்டங்களையும் அதீத சிந்தனைகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று உங்களுக்கு கிடைக்கின்ற ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். புதிய வணிக ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படலாம். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரலாம். செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. கனிவான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலமாக கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். அதிகாரிகள் இடத்துல இருந்து அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. கடினமான சூழ்நிலைகளையும் எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. கடந்து வந்து விடுவீங்க. தன்னம்பிக்கையின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
பணியிடத்துல உங்களுடைய பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீங்க. இனிமையான தருணங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஓரளவிற்கு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. இன்று மும்முரமாக வேலைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று யோகமான பலன்களும் இருக்கும். குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் இருக்கும். இது சுப செலவுகளாகவும் இருக்கலாம். வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களை தலையிட விடவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. நுட்பமாக பண தேவைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஊக்கத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சில செலவுகளும் இருக்கும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதியதாக அறிமுகமாகுகின்ற நபரினால சில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது நல்ல பலனையும் தருவதாகவும் இருக்கும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய கடைகளுக்கான கிளைகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல விஷயங்களும் நடைபெறலாம். நீண்ட காலமாக வரவேண்டிய கடன் தொகையையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பலப்படுத்தவும் செய்வீங்க. பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெறிமுறை தவறவும் வேண்டாம். சில பண இழப்புகள்ல இருந்து தப்பித்தும் கொள்வீங்க. வேலையில எதிரிகளுடைய தொந்தரவுகளும் இருக்கும். என்ற எந்த ஒரு விஷயத்திலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உயர்கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். அரசியல்ல இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழலும் இருக்கும். மனதில நினைத்த காரியங்களும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பணிபுரியும் இடத்துல மேன்மையும் காணப்படுங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 10:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமாகவும் இருப்பீங்க. இன்று பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. பணியிடத்துல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. நிலுவையில இருந்த வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சிறிது மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவுல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று மன உளைச்சல்களின் காரணமாக அமைதியின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம்.
அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை ஒருமுறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. மற்றவர்களினால சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்படலாம். இது சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. அலைச்சல்களும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களினால பழுதும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். அந்நியர்களிடத்துல அதிக நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு துடிப்புடனும் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். மூத்தவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை மற்றும் தொழில் தொடர்பாக குறிப்பிடத்தகுந்த நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வர்த்தகத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசியல் பிரமுகர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய சமூக வட்டாரமும் விரிவடையும். வேலை வணிகம் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் மாலை நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அதிரடியான சில செயல்பாடுகளின் மூலமாக எதிர்பார்ப்புகளை வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு செயல்கள் சாதகமாகவும் இருக்கும். அன்றாட செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பேசும் பொழுது யோசித்து பேசுவதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல அதிக உரிமை எடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களிடத்துல எதிர்மறையான உணர்வுகளை பேசவும் வேண்டாம். விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். உங்கள் பிரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். முறையான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். சிலருக்கு வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பம் மற்றும் குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். அரசாங்க வேலைகளும் நிறைவேறும். வேலை இடத்துல பணி அழுத்தங்களும் ஏற்படலாம். செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பிட்ட செயல்கள்ல தாமதங்களும் ஏற்படலாம். வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்தமானவற்றை செய்தும் கொள்வீங்க.
பிள்ளைகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும் என்று குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். சிலருக்கு சமூக தொண்டு மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நெரிசலான இடங்களுக்கு செல்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய பொறுமையை சோதிக்கவும் வேண்டாங்க. யாருக்கும் என்று கண்டிப்பாக அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். எதிர்பாராத சில தனவரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பயணங்களினால மாற்றமான வாய்ப்புகளும் ஏற்படலாம். நற்பெயரை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும். வதந்திகளை பொருட்படுத்தவும் வேண்டாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன சலனங்களும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சிறிய முயற்சியில கூட நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இப்பொழுது நீங்கள் செய்யும் பணியில சிறப்பான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல அன்பாகவும் பேசவும் செய்வீங்க. மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினரை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான கூடுதல் வருமானத்தையும் பார்த்துவிடலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல என்ற ஆற்றல் நிறைந்தும் காணப்படுங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய கீழ் பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல வருமானத்தையும் பார்த்துவிடலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில வளர்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய முதலீடுகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சில முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலையினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கும். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கும். இடம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல உரிய ஆவணங்களை பயன்படுத்துவதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருடைய தவறான செயல்களை எண்ணி நீங்க வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால ஓரளவு அனுகூலமும் உண்டாகும். அவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். காலையில பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய உறவு நிலையை வலுப்படுத்தவும் செய்வீங்க. குடும்ப சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த தகராறுகளுக்கு முடிவும் காண்பீங்க. வேலையில இருப்பவர்களுக்கு பெண் ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று பணியிடத்துல முக்கியமான மாற்றங்களையும் செய்வீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள்ல நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். சில திடீர் முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். ஏதிலும் கோபமின்றி மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்பதும் நல்லது. சில விஷயங்கள்ல அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. விரயங்களை தவிர்த்தும் கொள்ளலாம். அலைச்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதனை முழுமையாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களிடத்தில் காணப்படுகின்ற உற்சாகத்தின் காரணமாக வெற்றிகரமாக எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனைகள் மற்றும் வேலைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். திருமண உறவுல குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சில அவசியமான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கை செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். வியாபாரத்துல சில இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான கடன்களை தருவதில் சிரமமாகவும் இருக்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும் பொழுது ஆலோசித்து செய்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் மோசடிகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல முக்கியமான சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தொழில் தொடர்பாக உங்கள் துணையின் ஆலோசனைகள் உதவிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் மற்றும் செயல்முறைகள் நற்பெயரையும் பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த சில நாட்களாக பணியிடத்துல சந்தித்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். தலைமைத்துவத்தையும் பெறவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல முக்கியமான மாற்றங்களையும் மேற்கொள்ளலாம். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சவாலான வேலைகளையும் சாமர்த்தியமாக முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தத்தன்மையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது, நேர்மறையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணியில வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக நீங்கள் கூடுதலாக போராட வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. தாமதங்களும் ஏற்படலாம், இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளுங்க. சிலருக்கு நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும், பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கலான நேரத்துல சிந்தித்து முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினரிடத்துல பாசத்தோடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் உண்டாகும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலுமே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிறுதூர பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சிந்தனைகள்ல இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளினால மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மந்தத்தன்மையுடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு கவனமாக இருப்பதும் நல்லது. சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஏமாற்றங்களும் தடைகளும் நீங்கும். சக பணியாளர்களுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளை பற்றி இன்று பேசவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல சூடான வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைப்பதற்கு இத்தகைய தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக் கொண்டாலே போதும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். இது சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்கால சேமிப்பு திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வியாபாரத்துல
சில சிக்கல்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும், பணவரவும் இருக்கும், பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றிகரமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் உங்களுடைய நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபட்டாலே போதும். வாழ்க்கை துணையினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். வழக்கமான லாபத்தையாவது பெற்றுவிடலாம். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. குழந்தைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். நினைத்த காரியத்துல புதிய வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. கால்நடைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கான இலக்குகளை அமைத்து முன்னேறவும் செய்வீங்க. எளிதில் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை குறித்த நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நிம்மதியும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலையில உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சிந்தித்து முடிவுகளும் எடுப்பீங்க. கையில பணமும் இருக்கும். உங்களிடத்துல இருந்து வந்த விமர்சனங்களும் நீங்கும். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்டிப்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளை கண்டு தளரவும் மாட்டீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவும் கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க என்ற தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியில் செல்ல நேரிட்டால் திட்டமிட்டுக் கொண்டு செல்வதும் நல்லது என்று தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய எண்ணங்களையும் கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
புதிய முதலீடுகள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். அதிரடியான சில செயல்களின் மூலமாக புதுமையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பாக நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கண்ணோட்டமும் விரிவடையவும் காண்பீங்க. சில பணிகளை மும்முரமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகள்ல சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். திறமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு வேலையிலேயுமே பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக எதிர்ப்புகளும் தொல்லைகளும் ஏற்படலாம். சில விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல சரியான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகள் இடத்துல பாசத்தோடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக சில வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உறவினர்களுடைய வழியில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. மனதளவுல புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பணியில தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல நகைச்சுவையான உணர்வுடன் பேசுவதும் நல்லது. உறவு நிலையை பாதிக்கக்கூடிய வகையில விதண்டாவாதமான பேச்சுக்களை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. செலவுகளை சிந்தித்து செய்வதும் நல்லது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். இதனையெல்லாமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளோடு அன்பான நேரத்தை செலவும் செய்வீங்க. வியாபாரத்திலும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். இரவு நேரங்கள்ல வெளியில் சென்று வருவதும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல குடும்ப பிரச்சனைகளை பேசவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் நல்லது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். பேசும் பொழுது பொறுமையாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். செலவுகளை குறைப்பது தொடர்பான எண்ணங்களும் மேம்படலாம். அரைகுறையாக இருந்த வந்து வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வியாபாரத்துல இழந்த வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.